بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم كل نفس ذائقة الموت وقال نبينا صلى الله عليه وسلم القبر أول منازل الآخرة எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே என்றென்றும் உரித்தானது. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், இன்னும் எம்மோர்களில் எவர்களெல்லாம் அந்த வாழ்க்கை வழிமுறைகளை முறையாக பின்பற்றுகின்றார்களோ அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட அன்பினால், அருளினால் எங்களை எல்லாம் ஈமானிய சமூகமாக, இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கின்றான். அதிலும் அவனது பெரும் கிருபையால் இவ்வாறான மஜ்லிஸுகள், குர்ஆன் ஹதீஸை படிக்கக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு வழங்கியிருப்பது அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையும் அன்புமாக இருக்கின்றது. எனவே அதற்காக முதற்கண் வல்லவனை புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தியவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருப்பது ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு உன்னதமான, ஒரு புனித ஒரு நோக்கத்துக்காக என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற போது இந்த ஜின்னினத்தையும் மனித சமுதாயத்தையும் நாம் படைத்திருப்பது அவர்களை படைத்ததன் நோக்கம் எம்மை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்ற ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவ்வாறு படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இபாதத்துக்குரிய நோக்கத்திற்காக படைத்துவிட்டு இந்த உலகத்தை முழுமையாக இபாதத் செய்வதற்குரிய, வணக்கத்திற்குரிய முழுமையான சாதுவான ஒரு உலகமாக படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் கிடையாது. இந்த உலகம் எங்களை அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும், இபாதத்துக்களை விட்டும், அல்லாஹ்வுடைய கடமைகளை, கட்டளைகளை முறையாக நிறைவேற்றுவதை விட்டும் பராமுகமாக்கக்கூடியதாக, எங்களை திசை திருப்பக்கூடியதாக, எங்களுடைய சிந்தனைகளை மாற்றி செய்யக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்தது இந்த உலகத்தை நாங்கள் கட்டி ஆள வேண்டும், இந்த உலகம்தான் நிலையான வாழ்க்கை, இந்த உலகத்துடன் வாழ்க்கை முடிவு பெறுகின்றது என்ற ஒரு நோக்கம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய, மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமையினுடைய நீடூழி கால வாழ்க்கையின் தயாரிப்புக்காக வேண்டி அதற்குரிய ஏற்பாடுகளை முறையாக செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தான் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவேதான் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும், அல்லாஹ்வுடைய கலாமை முழுமையாக நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக ஏற்று நடக்க வேண்டும், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த அதே வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் முயற்சி செய்தாலும் சில நேரம் எங்களுடைய சிந்தனைகள் இதற்கு மாற்றமாக, இதற்கு ஒப்போசிட்டாக
நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு வாழ்க்கையை தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து என்ன சொல்லுகின்றான்? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உங்களை இபாதத் செய்வதற்காக வேண்டி படைத்திருக்கின்றோம், இபாதத் செய்ய வேண்டும். ஆனால் உலகம் இபாதத்துக்கு மாத்திரம் கிடையாது, அதற்கு மாற்றமான திசையிலே ஆப்போசிட் டிரெக்ஷனிலே எங்களை இட்டுக்கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு உயிரினங்களும் மரணத்தை சுவித்தே ஆக வேண்டும், மரணித்தே ஆக வேண்டும். மிகப்பெரிய ஒரு ஞாபகம் ஊட்டலை அல்லாஹ் எங்களுக்கு பார்த்து சொல்லுகின்றான் குர்ஆனிலே. உங்களை உலகத்திலே படைத்திருக்கின்றோம், ஒரு குறுகிய கால வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது, எல்லோரும் மரணித்தே ஆக வேண்டும். எனவே அந்த மரணம் என்பது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை ஒரு குறுகிய வாழ்க்கை, மரணம் இருக்கின்றது. ஆனால் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அங்கே மரணம் என்பதோ முடிவு என்பதோ கிடையாது. நீடூழி கால வாழ்க்கை, இபாதத்துக்கள் கிடையாது. நாம் எதை சம்பாதித்து எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோமோ அந்த எங்களுடைய சேமிப்பு, நாங்கள் இங்கே செய்த அந்த இபாதத்துக்கள் நற்கர்மங்களுடைய சேமிப்புகள் மூலமாக அந்த வாழ்க்கையை எங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸாக அது கிடைக்கின்றதோ அதை நாங்கள் அனுபவிக்க இருக்கின்றோம். முடிவு கிடையாது. மறுமைக்கு பின்னுள்ள வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது. எனவே அந்த வாழ்க்கைக்கு செல்வதற்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் இடையே ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. உலகத்திலே நாங்கள் வாழுகின்றோம், மரணம் இருக்கின்றது, மறுமை இருக்கின்றது, நீடுழி கால வாழ்க்கை. எங்களுடைய அமல் இபாதத்துகளுக்கு நடுவே அதற்குரிய பிரதிபலன்களை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இவை இரண்டுக்கும் இடையே உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த வாழ்க்கை தான் எங்களுடைய மறுமையினுடைய ஒரு முன் எச்சரிக்கையை அல்லது மறுமை எவ்வாறு இருக்கும் என்பதை எங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதான் முதல் வீடான மன்னரையினுடைய வாழ்க்கை. எப்போது இந்த மன்னரையினுடைய வாழ்க்கை எங்களுக்கு செழிப்பாக சந்தோஷமானதாக அமையுமோ அதற்கு பின்னால் உள்ள முழு வாழ்க்கையும் எங்களுக்கு சந்தோஷமானதாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமையும். எப்போது நாங்கள் அந்த மன்னரையினுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளவில்லையோ, அது எங்களுக்கு சாதுவான எங்களுக்கு இன்பகரமான வாழ்க்கையாக அது அமையவில்லையோ, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு பின்னால் உள்ள நீடூழி கால வாழ்க்கையும் சோதனையும் பிரச்சனைகளும் துன்பங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். நௌதுபில்லாஹ், அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே நாளை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கை அது இன்பகரமான மன்னரை வாழ்க்கையாக வேண்டுமா, அல்லது சோதனைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் நிறைந்த ஒரு வீடாக வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது எப்போது? நாங்கள் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக இந்த விடயத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நாளை அந்த மறுமையினுடைய வீட்டை அதை இன்பகரமான மகிழ்ச்சிகரமான வீடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது அது ஒரு சோதனையும் பிரச்சனைகளும் நிறைந்த வீடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை நாங்கள் எப்போது முடிவு செய்வது? வாழ்க்கையின் இறுதியில் மரண தருவாயில் எங்களால் முடிவு செய்ய முடியுமா? மரணம் வந்ததற்கு பின்னால் என்னுடைய மறுமை வாழ்க்கையை நான் இவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களால் எதுவும் செய்ய முடியுமா? நிச்சயமாக கிடையாது. நாளை மறுமை எவ்வாறு இருக்க வேண்டும், மறுமைக்கு முதல் வரக்கூடிய மன்னரை வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இன்றே உடனடியாக நாங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். ஏன்? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத்,
எல்லோரும் மரணித்தே ஆக வேண்டும். அந்த மரணம் எப்போது, எந்த தருவாயில், எந்த நிலையில், எந்த வயதில் வரும் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 விடயங்களை மறைத்ததில் இதையும் ஒன்றாக மறைத்து வைத்திருக்கின்றான். மரணம் எப்போது, எங்கு, யாருக்கு, எந்த நிலைமையில் வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் மரணம் வரும் என்பது நிச்சயம். நாங்கள் என்ன ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் சரி, நாங்கள் எவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்திலே மறைந்திருந்தாலும் சரி, எங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்திலே மரணம் எங்களை வந்து அடைந்தே தீரும். எனவே நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் இந்த மரணத்தை முகம் கொடுப்பதற்கு, இந்த மரணத்தை சரியாக நாங்கள் முகம் கொடுத்து எங்களுடைய மன்னரையை இன்பகரமான மன்னரையாக பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? இதை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல் கபர், கபருடைய வாழ்க்கை அவ்வளவு மனாசிலுல் ஆஹிரா. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு மனாசிலுல் ஆஹிரா, ஆஹிராவுடைய வாழ்க்கையின் முதல் வீடு. எனவே அந்த வீடு 2இல் 1. அந்த மன்னரை மரணம் எங்களுக்கு வரும் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏதோ ஒரு வயதில் மரணம் வரும். மரணம் வந்தால் எங்களை தூக்கி கொண்டு அந்த கபரிலே வைத்து விடுவார்கள். எங்களை அந்த மன்னரையிலே வைத்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய அறை! ஒரு சில அடிகள், ஒரு 4 அடி 6 அடி அகலத்திலே ஒரு மடுவை தோண்டி, பெருமொரு குழியை தோண்டி, அதற்குள்ளே எங்களை வைத்து, அந்த அறைக்குள்ளும் ஒரு சிறிய அறை, அந்த அறையிலே எங்களை உறங்க வைத்து, ஒருக்கணித்து வைத்து, அதற்கு மேலே ஒரு சற்றும் கூட இடமில்லாதவாறு எங்களுடைய உடம்பை தொட்டவாறு ஒரு பலகையோ அல்லது காங்கிரீட்டையோ வைத்து அடைத்து விடுவார்கள். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு விசாலமான இடத்துல இப்ப நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டும் அகலம் 15 அடி 12 அடி, போதாதென்றால் 20 18, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எங்களுடைய தேவைக்கு ஏற்றுமாறு நாங்கள் அழகான முறையில் வீடுகளை அமைத்திருக்கின்றோம். இன்னும் இருப்பதை பெரிதாக்க வேண்டும், அதனை இன்னும் டெவலப் பண்ண வேண்டும், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டும். ஒவ்வொரு விதமான சிந்தனைகளும் அதற்குரிய முயற்சிகளும் உழைப்புகளும் நாங்கள் தினந்தரம் செய்து கொண்டிருக்கின்றோம். தவறு கிடையாது. ஆனால் இது ஒரு தற்காலிக வீடு, மறந்துவிடக்கூடாது. ஒரு சொற்ப காலம் வாழ வந்த நாங்கள் ஒரு உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். தயாரிக்க வேண்டும். ஆனால் நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய முதல் வீடு அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். அதுக்குரிய தயாரிப்பு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? ஒரு இருட்டு அறையிலே எங்களை வைத்து விடுகின்றார்கள். காங்கிரீட்டை போட்டு அதுக்கு மேல லைட் போட்டு எங்களுக்கு என்ன வெளிச்சங்கலம் வச்சிருப்பாங்களா? ஃபுல்லா மண்ணை போட்டு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு இறுக்கமா மூடிவிட்டு, ஒருவேளை அந்த மண் கீழே இறங்கினா இடைவெளி வரக்கூடாது என்பதனால் குவித்து மேலும் மண்ணை போட்டு விடுவார்கள். யோசிச்சு பாருங்க அந்த ரூம் எப்படி இருக்குன்னு. யாரால தப்ப முடியும் இந்த கபருக்கு போகாம? சில நேரம் சில ஆக்சிடென்ட், சில ஒரு தீயில மாட்டப்பட்டு அல்லது கடலில் மூழ்கி சில உயிர்கள் பிரிகின்றது. அது மண்ணறைக்கு செல்வதில்லை. ஆனால் ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்வார்கள். ஆனால் சாதாரணமாக நாங்கள் மரணித்தால் எங்களை குளிப்பாட்டி தொழுகை நடாத்தி அழகான வெள்ளை துணியில் கஃனிட்டு அந்த இருட்டறைக்குள் தான் வைக்கப் போகின்றார்கள். எனவே அந்த இருட்டறையை சந்திப்பதற்கு நானும் நீங்களும் தயாராக இருக்கின்றோமா? உலகம் எங்களுக்கு தேவை, உலகத்தை தேடுகின்றோம். ஆனால் எந்த வினாடியும் இங்கே பள்ளிக்குள் இருக்கக்கூடியவர் கூட நாங்கள் சொல்ல முடியாது, பேசும் நானோ கேட்கும் நீங்களோ, யாருடைய மரணம் எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் எந்த நிலையில் வரும் என்று யாருக்கும் தெரியாது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. வெறும் ஒரு சொற்பகால வாழ்க்கை என்பது மரணம் வரும் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. வந்துவிட்டால் ஒரு வினாடியேனும்
இன்னொரு நல்லமலை நான் செய்துவிட்டு வருகின்றேன் என்று எவ்வளவு நாங்கள் கெஞ்சி கேட்டாலும் அவகாசமும் கிடையாது, எல்லோருக்கும் தெரியும். எனவே எங்களுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்னால் வரக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த மன்னரை இரண்டில் ஒன்றாக இருக்கும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னah, சுவனத்தின் பூந்தோட்டங்களில் ஒரு பூந்தோட்டமாக இருக்கும். இல்லை என்றால் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நார், நரகத்தினுடைய படுகொலியில் ஒன்றாக இருக்கும். ரெண்டு சாய்ஸ். ஒன்று அது சுவன பூஞ்சலையில் ஒரு பூஞ்சலையாக இருக்கும், இல்லை என்றால் நரகத்தின் படுகொலியில் ஒன்றாகத்தான் இருக்கும். ரெண்டில் ஒன்று. எனவே இதை நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதை எவ்வாறு நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எப்போது முடிவு செய்வது? நாங்கள் அந்த சிந்தனையுடன் வாழுகின்றோமா? அந்த சிந்தனையை மனதிலே வைத்து எப்போதும் எங்களுடைய இபாதத்துக்களுடைய நேரங்களில், தொழுகைகளில் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கின்றோமா, யா அல்லாஹ், என்னுடைய மரணத்துக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய முதல் வீடான அந்த மன்னரையை இன்பகரமான சுவனத்தினுடைய தென்றல் நிறைந்த சுவனத்தின் இன்பங்களை கொண்ட மன்னரையாக ஆக்கி தந்து விடுவாயாக என்று நானும் நீங்களும் கேட்கின்றோமா? அல்லது உலகத்தினுடைய வாழ்க்கையிலே மூழ்கி கொண்டு வேளை தொழுகையிலே தொழுகின்றோம், வாங்கு அதான் சொல்லுகின்றார்கள், இகாமத் சொல்லுகின்றார்கள், வருகின்றோம், தக்பீர் கட்டுகின்றோம், தொழுகின்றோம், போகின்றோம். ஆனால் அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்கின்றதா? உண்மையிலேயே ஒவ்வொரு தொழுகையிலும், சுஜூதிலும், அல்லது இரவு நேரத்திலே எழுந்து தஹஜ்ஜுடைய நேரத்திலே, யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, அற்ப சொற்ப கால வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பாவங்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நீ மன்னிக்கவில்லை என்றால் எங்களுக்கு உதவுவதற்கு யாரும் கிடையாது, உயிர் பிரிந்துவிட்டால் ஒரு வினாடியேனும் ஒரு சொற்ப அமலையேனும் செய்வதற்குரிய எந்த ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடையாது. யா அல்லாஹ், அந்த மர்மையுடைய வாழ்க்கையை, மன்னரையின் வாழ்க்கையை எங்களுக்கு வெற்றிகரமானதாக, நீ பொருந்திக் கொண்டதாக, இன்பங்கள் நிறைந்த சுவனத்தினுடைய தென்றல் கொண்ட சுவனத்தின் அனைத்து சுவண்டிகளும் நிறைந்த மன்னரையாக, அந்த மன்னரையை ஆக்கி தருவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நினைத்து உள்ளத்தால் வருந்தி கண்ணால் நீர் வெடித்து நாங்கள் கேட்ட சரித்திரங்கள் இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வாழ்க்கை எங்களுக்கு சுவண்டியாக, சுகமாக, இன்பமாக அமையும் என்று சொன்னால், எங்களுடைய உயிர் பிரிகின்ற போது மலாயிக்காமார்கள் சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னah. நாங்கள் நல்ல அமல் செய்து அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு பொருந்திக் கொண்ட, அவன் விரும்பிய, அவனுடைய தூதர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முறையான, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு மரணத்தை நாங்கள் அடைகின்ற போது எங்களை பார்த்து சொல்லுவார்கள், லா தஹ்ஸன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வலா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வ அப்ஷிரு பில் ஜன்னah, சுவனத்தினுடைய நன்மாராயணத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷமாக வாருங்கள் என்று அழைப்பார்கள். எப்போது கிடைக்கும்? நாங்கள் நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு தொழுகிறோம், ஆனால் தொழுகையில் ஒரு உயிரோட்டம் கிடையாது. நினைத்தால் தொழுவது, கிடைத்தால் தொழுவது, சந்தர்ப்பம் கிடைத்தால் தொழுவது, வேலை பழுவு என்றால் மறந்து விடுவது. அதான் சொன்னால் அவர் சொல்லுவார், டைம் இருக்கு தானே, மகரிப் அசருக்கு வாங்க சொன்னால் மகரிப்புடைய கடைசி நேரம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, கிடைக்கிற இடத்தில் தொழுகிறது. ஜமாத்தில் ஒரு பேணுதல் கிடையாது. நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை, தொழுகை என்பது குறிப்பிட்ட நேரத்திற்கு ஜமாத்துடன் தொழப்பட வேண்டியது. ஆனால் அதிலே ஒரு முறையான ஒரு கவனிப்பு கிடையாது. ஆபீஸ்ல வேலை, மேனேஜர் ஏதாவது ஒரு டாஸ்கை தந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு டைம், அந்த டைம் வந்து முடியல, அந்த டைமுக்குள்ள முடிக்கலைன்னா மேனேஜர் வந்து திட்டிடுவாரு, சேலரியை கட் பண்ணிடுவாரு, அல்லது வேற ஏதாவது கேபிஐ பிரச்சனைகள் வரும்னா அந்த தொழுகை விடுபட்டால் கூட எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நாங்கள் இந்த உலகத்தை கட்டியால வந்தவமா இல்லை, மர்மையின் தயாரிப்புக்காக இருக்கக்கூடியவர்கள். அந்த மர்மையின் வெற்றிக்கு ஏதுவாக, உதவியாக
அதனை சரியாக முறையாக பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய தொழிலும் அமைய வேண்டுமே தவிர இந்த தொழிலுக்காக வேண்டி எங்களுடைய மறுமையினுடைய வெற்றியின் வழிகளை நாங்கள் ஒரு வகையான அமைப்பில் ஒரு அலட்சிய போக்கில் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. மிக அதிகமாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் கவனமாக இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்கின்ற போது எங்களுடைய உயிர் பெறுகின்ற நேரத்திலும் மண்ணறையிலும் மஹ்ஷரிலும் மலாய்க்காமார்கள் எங்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் கவலை அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயணம் கூறுவோம் என்று சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து மரணிக்கின்ற போது எந்த ஒரு சிறிய இருட்டறையிலே எங்களை அடக்கம் செய்தார்களோ அந்த மண்ணறை விசாலமாகும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிகவும் சக்தி வாய்ந்தவன், மிகவும் இரக்கம் உள்ளவன். தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கின்றான். எங்களுடைய பார்வையில் அது இருட்டறையாக இருக்கின்றது. அங்கே எங்களை வைத்து மண்ணை போட்டு முழுமையாக மூடிவிடுவார்கள். உயிர் இருந்தால் கூட எழுந்து வர முடியாத அளவு ஓவலோட் போட்டு மூடிவிட்டு போயிடுவாங்க. ஒரு வெளிச்சமும் இருக்காது, கார் இருள். ஆனால் நாங்கள் எப்போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து செல்லுகின்றோமோ, அல்லாஹ்வுடைய அருளுக்கு நாங்கள் ஏற்ற மூமின்களாக மரணிக்கின்றோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மண்ணறையை எங்களுக்கு விசாலமாக்குகின்றான். எங்களுடைய பார்வை எட்டும் அளவு, எங்களுடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுகின்றதோ அந்த அளவு அந்த கபரை அல்லாஹ் விசாலமாக்கி விடுவான். எனவே என்னுடைய உங்களுடைய கபர்கள் மண்ணறைகள் விசாலமானதாக ஆக வேண்டுமா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை கடைபிடித்து வாழ வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அதனை போன்று நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து செல்கின்ற போது சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு சுவனத்தினுடைய வாசனைகள், அதனுடைய இன்பங்கள், அதனுடைய தென்றல் காற்றுகள் எல்லாம் எங்களுடைய மண்ணறையை நோக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். சுப்ஹானல்லாஹ், அந்த மண்ணறை எவ்வளவு இருட்டாக இருக்கின்றது, நினைத்தாலே எங்களுக்கு உள்ளம் உடலெல்லாம் ஏதோ ஒன்று செய்கின்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு வருகின்றது. அவ்வாறான ஒரு மண்ணறையில் இருட்டறையில் எங்களை மூடிவிடுவார்கள். எங்களுடைய ஆசையான மனைவியோ, எங்களுக்கு அன்பான பெற்றோர்களோ, எங்களுடைய குழந்தைகளோ, எங்களுடைய நண்பர்களோ, யாராக இருந்தாலும், எங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், எதுவும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாத அந்த இருட்டறையில் எங்களுடைய இபாதத்துக்களும் அமல்களும் எங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய மண்ணறையை விசாலமாக்குவான். சுவனத்தின் கதவை திறந்துவிட்டு சுவனத்தினுடைய நறுமணங்களும் சுவனத்தினுடைய வாசனைகள், சுவனத்துடைய தென்றல் காற்று வீசும் அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு எல்லா விதமான சுகத்தையும் அந்த மண்ணறையில் தருவான். எனவே அந்த மண்ணறை எங்களுக்கு வேண்டுமா? இறுதி மூச்சு முடிகின்ற வரைக்கும், உயிர் பிரிகின்ற வரைக்கும், தர்கராவுடைய நேரம் வரைக்கும் நாங்கள் காத்திருந்து அதனை அடைந்து கொள்ள முடியாது. இந்த நொடியில் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஹராம் இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் வட்டி இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் விபச்சாரம் இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தடுத்தவை எதுவும் இருக்கக்கூடாது. நான் இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய அன்பையும் அவனுடைய சுவனத்தினுடைய முழு அந்தஸ்துக்களை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற முடிவை நாங்கள் உடனடியாக எடுக்க வேண்டும். ஏன்? எங்களுக்கு மரணம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. மரணித்து விட்டால் இதுதான் நிலைமை, எல்லோருக்கும் மண்ணறையில் வைக்கப்பட்டு விடுவோம். எனவே அந்த மண்ணறை எங்களுக்கு விசாலமாக வேண்டுமா? நாங்கள் இதனை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதனை போன்று மண்ணறை சுவனத்தின் ஒளியால் நிறைந்திருக்கும். அந்த இருட்டறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து மரணிக்கின்ற போது அதனை ஒளிமயமான ஒரு வீடாக மாற்றி தருகின்றான். சுப்ஹானல்லாஹ்.
எங்கள் எல்லோருக்கும் வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக எல்லோருக்கும் வேண்டும். எங்கள் எல்லோருடைய மண்ணறையும் ஒளிமயமான சுவன தென்றல் நிறைந்த சுவனத்தின் நறுமணம் நிறைந்த மண்ணறையாக கிடைக்க வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம், எண்ணம், முயற்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாழ்க்கையை எங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அதனை போன்று நம் கனௌமத்தில் அரூஸ் எங்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் மணமகன் மணமக்கள் வாழ்வதை உறங்குவதை போன்று நீங்கள் உறங்கி ஓய்விடுங்கள் என்று சொல்லப்படும். என்னது? மணமகன் மணமக்கள் உறங்கி எவ்வாறு ஓய்வெடுப்பார்களோ அதனை போன்று நீங்கள் இந்த மண்ணறையிலே உங்களுடைய குறிப்பிட்ட மஹ்ஷருடைய அந்த நேரம் வரும் வரைக்கும் நீங்கள் ஓய்விடுங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்படும். எப்போது? எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக இருந்து குர்ஆன் ஹதீஸ் காட்டி தந்த அந்த வழியில் எங்களுடைய வாழ்க்கை அமைந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நாங்கள் மரணிக்கின்ற போது இவ்வாறான சுகத்தை தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் மஹ்ஷர் வரும் வரைக்கும் அழகாக ஓய்விடுங்கள் என்று சொல்லுவான். அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சுகத்தையும் இந்த சந்தோஷத்தையும் இந்த மகிழ்ச்சியையும் பார்க்கக்கூடிய மனிதன் சொல்லுவான், இறைவா நீ இன்னும் தாமதிக்க வேண்டாம், உடனடியாக கியாமத்தினாலே ஏற்படுத்தி என்னை சுவனத்துக்கு அனுப்பிவிடு என்று அந்த கபரில் இருக்கக்கூடிய மன்னரில் இருக்கக்கூடிய மனிதன் சொல்லுவான். எப்போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே மரணிக்கின்றோமோ மன்னரையினுடைய சுவண்டிகள் சுகங்கள் எங்களுக்கு கண்ணிலே காண்பிக்கப்பட்டு சுவனத்தினுடைய தென்றல்களும் அதனுடைய வெளிச்சம் அதனுடைய தென்றல் எங்களுக்கு கிடைக்கின்ற போது எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்விடத்திலே கேட்கும். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்போம், இறைவா மஹ்ஷரை மறுமையை இன்னும் தாமதிக்காமல் உடனடியாக ஆரம்பித்து என்னை சுவனத்துக்கு அனுப்பிவிடுவாயாக, நான் சுவனத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மனிதன் கேட்பான். ஆனால் நாங்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டு அலட்சிய போக்கிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து ஏதோ படைக்கப்பட்டிருக்கின்றோம், வாழ்ந்துவிட்டு செல்லுவோம், வருவதை பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு அலட்சிய போக்கிலே நாங்கள் வாழ்ந்து மரணித்து நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உட்பட்ட வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை அமையவில்லை என்றால் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மன்னரையினுடைய வேதனை மிக கடுமையானது. மன்னரையினுடைய வேதனை மிக கடுமையானது. இன்ஷா அல்லாஹ் பின்னால் சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை நீங்கள் சிந்தனையில் எடுத்து யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த மன்னரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ளலாம். எனவே எங்களுடைய ஈமானினுடைய உறுதி எங்களுக்கு மிக அவசியமானது. முதலாக எங்களுடைய ஈமானை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய உலகத்தினுடைய டெக்னாலஜியின் வளர்ச்சி எங்களை எல்லாம் ஈமானை இழந்த ஒரு நிலைமைக்கு இட்டு செல்கின்றது. நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக இன்று நடக்கக்கூடிய இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அல்லது ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் என்று எங்களை சுற்றி நடக்கக்கூடிய விடயங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை நாங்கள் மறந்து அவன் இவ்வாறு செய்திருந்தால் அவ்வாறு இருந்திருக்கலாம், அவ்வாறு இருந்தால் இவ்வாறு இருந்திருக்கலாம் என்று எதை மார்க்கம் பேசக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லுகின்றதோ, எது நடந்தாலும் அது இறைவனுடைய நாட்டத்தின் மூலமாக நடக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ, ஒரு இலை உதிர்ந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று தெரிந்த நாங்கள் இன்று அவன் பிரச்சனையால் இவ்வாறு நடக்கின்றது, இவன் இவ்வாறு செய்திருந்தால் அவ்வாறு நடந்திருக்கும், இவ்வாறு நாங்கள் அந்த லவ் என்ற வாழ்க்கையை, இங்கிலீஷ் லவ் கிடையாது, அரபியில் வரக்கூடிய லவ் என்ற வார்த்தை, அதாவது இவ்வாறு இருந்திருக்கலாம், இவ்வாறு செய்தால் அவ்வாறு நடந்திருக்கும், இதற்கு மார்க்கத்தில் இடம் கிடையாது. இறைவன் எதை நிர்ணயித்திருக்கின்றானோ, எதை நாடி இருக்கின்றானோ அதுதான் நடக்கும். ஆனால் அதிகமானவருடைய வாய்களிலே நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தை என்ன? இன்னென்னவாறு நடக்காதனால் இவ்வாறு செய்கின்றார்கள், இது நடந்ததனால் அது நடக்கின்றது, இவ்வாறான இந்த பேச்சுக்கள். நான் அதை டீப்பாக நான் செல்லவில்லை. ஆனால் இவ்வாறு எங்களுடைய ஈமானை இழக்கக்கூடிய, ஈமானுக்கு பொருத்தமற்ற
பேச்சுக்களை எங்களுடைய நாவுகள் பேசக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஈமானை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஐவேளை தொழுகையில் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். குர்ஆனுடன் உள்ள தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும். குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது, குர்ஆன் எங்களுக்கு சிபாரிசு செய்கின்றது. கபரிலே எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியது குர்ஆன். யாரும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு சொத்தாக இந்த குர்ஆன் இருக்கின்றது. ஆனால் படிப்பது வருஷத்திலே நோன்பு காலம் மாத்திரம் வந்தால் ரமதானுடைய காலத்தில் மாத்திரம் படிப்பது அல்லது ஓதுவது, இவ்வாறு குர்ஆனுடனான தொடர்பு எங்களிடத்தில் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 10 வரியாவையாவது ஒரு பக்கத்தையாவது நாங்கள் தினசரி நாங்கள் ஓத வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு முறையாவது குர்ஆனை முழுமையாக எங்களுக்கு தெரிந்த மொழியில் நாங்கள் படித்து அது என்னதான் சொல்லுகின்றது என்பதை நாங்கள் புரியவில்லை என்றால் நாங்கள் எவ்வாறு குர்ஆனுடைய சமூகம் என்று சொல்ல முடியும்? குர்ஆனிலே வரக்கூடிய சூரத்துல் பக்ராவை மாத்திரம் முழுமையாக நீங்கள் பொருள் உணர்ந்து படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மார்க்க சட்டங்கள் என்ன, மார்க்கம் எது சொல்லுகின்றது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு அடுத்ததாக பெற்றோருக்கு நாங்கள் பணிவிடை செய்வதை முக்கியமாக அல்லாஹ் கூறுகின்றான். இதிலே நாங்கள் குறைவு செய்கின்ற போது எங்களுடைய மன்னரை இருட்டறையாக அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய இடமாக மாறிவிடும். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இவ்வாறான விடயங்களில் மிக தெளிவாக நாங்கள் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக நாங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். மார்க்கத்துக்காக எவ்வளவு பாடுபட்டவர்கள், எவ்வளவு தியாகம் செய்தவர்கள். அவர்கள் செய்த தியாகத்தில் நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மன்னரையை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் குலுங்கி குலுங்கி தேம்பி அழுவார்கள். தங்களுடைய தாடி நனைகின்ற அளவு அந்த மன்னரையை பார்த்து தேங்கி தேங்கி தேம்பி தேம்பி அழுவார்கள். ஏன்? இந்த மன்னரை தான் உயிர் பிரிந்து விட்டதற்கு பின்னால் முதல் வீடாக இருக்கின்றது. எப்போது இந்த மன்னரை எங்களுக்கு இன்பகரமாக அமைகின்றதோ அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இன்பமாக இருக்கும். எப்போது அது நோவினை நிறைந்த தண்டனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்குமோ அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய முழுமையான வாழ்க்கையும் சோதனையும் கஷ்டங்களும் நோவினையும் நிறைந்ததாக மாறிவிடும். எனவே இறைவா, இந்த மன்னரை எங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றி தர வேண்டும் என்று மன்னரையின் வெற்றிக்காக அதை நினைத்தவர்களாக தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஈமானில் எவ்வளவு உறுதியாக இருந்தவர்கள். நபி அவர்களை பார்த்து வெட்கப்படும் அளவு அவர்களுடைய ஈமான் இருந்தது. அதனை போன்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மர்மையினுடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு பெரும் ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், மன்னரை உண்மையிலேயே யார் ஈமானை ஒழுங்காக உறுதியாக வைத்து நல்ல அமல்களில் தங்களுடைய வாழ்க்கையை யார் உறுதியாக மிக கவனமாக இருக்கின்றார்களோ அவர்களை தவிர யாருக்குமே மன்னரை இன்பகரமாக இருக்க வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவு கடினமான ஒரு வாழ்க்கை மன்னருடைய வாழ்க்கை. ஒரு நீண்ட ஹதீஸிலே அதை சொல்லுகின்றார்கள். மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் இறுதியாக சொல்லுகின்றேன். அதாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவு ஒரு சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான நெருக்கமான சஹாபி என்று எங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு யுத்தத்திலே அவர்கள் தாக்கப்பட்டு ஏற்பட்ட அந்த நோயின் காரணமாக அவர்கள் பிற்காலத்திலே மரணமடைகின்றார்கள், ஷஹீதாகின்றார்கள். அவர்களுடைய மரண தருவாயில் 70,000க்கு மேற்பட்ட மலாயிக்காமார்கள் வருகை தருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே மரணிக்கின்ற போது அவருடைய மரணத்திற்கு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய வானவர்கள். 70,000க்கும் அதிகமான மலாயிக்காமார்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்கின்றார்கள். அவர்களுடைய மரணத்தை கண்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்ற ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த சஹாபியுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்திருக்க வேண்டும், அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும். மலாயிக்காமார்கள் ஜனாசாவிலே கலந்து கொள்ளுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகின்றது என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறானதாக இருந்திருக்கும்.
இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஜனாசாவை மண்ணறையிலே வைத்தபோது நாங்கள் என்ன நினைத்திருப்போம்? 70,000 மலாய்க்கமார்கள் அணியாக கலந்து கொண்ட ஒரு ஜனாசா, அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கியது என்று சொல்லப்படக்கூடிய அளவு ஒரு சிறந்த ஒரு சஹாபி, இவர்களை கபரிலே வைக்கின்ற போது அந்த கபரு சுவனத்தின் பூஞ்சொலையாக இருக்கும் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. அந்த சுவனத் கபரிலே அந்த மண்ணறையிலே வைக்கின்ற போது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உடம்பை மண்ணறை ஒரு நெருக்கம் நெருக்கியது, அவர்களையும் ஒரு பிடி பிடித்தது. பின்னர் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக குறிப்பிட்ட சில நேரத்திற்கு பிறகுதான் அவர்களுக்கு அது விசாலமாகி இடம் கொடுத்தது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா நாயகி இதை சொன்னாங்க, யா ஆயிஷா, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மண்ணறையின் வேதனை இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சஅத் இப்னு முஆதுக்கு இருந்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் மரணித்து இந்த உலகத்திலே மண்ணறையின் வேதனை இருந்திருக்க கூடாது என்று இருக்கும் என்றிருந்தால் அந்த மண்ணறை சஅத் இப்னு முஆதை நசித்திருக்க கூடாது, தண்டித்திருக்க கூடாது. ஆனால் உயிர் பிரிந்தால் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். எல்லோருக்கும் எங்களுடைய கபரை அல்லாஹ் விசாலமாக, கபருடைய வேதனை எங்களை பாதுகாக்க வேண்டும். எல்லோருக்கும் இதுதான் நிலைமை. எனவே யோசிச்சு பாருங்க, இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு சஹாபி, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நெருக்கமான ஒரு சஹாபி, பல யுத்தங்களில் கைபர் போன்ற பெரும் யுத்தங்களிலே பங்கு பெற்றிய ஒரு சஹாபி, அதுவும் அந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட காயம், அதனுடைய அந்த நோயினால் தான் அவர்கள் மரணிக்கின்றார்கள், ஷஹீதாகின்றார்கள். இவர்களுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழுகின்றோம்? எங்களுடைய ஈமானுடைய படித்தரம் என்ன? எங்களுடைய தொழுகையினுடைய உயிரோட்டம் என்ன? எங்களுடைய நாவு எவ்வளவு திக்ரிலே திளைத்திருக்கின்றது? எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் எவ்வாறு நாங்கள் ஹித்மத் செய்கின்றோம்? எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் இறைவனுக்கு எந்த அளவு பொருத்தமாக இருக்கின்றது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே வைத்து கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். எங்களை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனை போன்று ஒரு விஷயத்தை இறுதியாக ஞாபகமூட்டி நான் நிறைவு செய்கின்றேன். அதாவது, இவ்வாறான நிலைமை இருக்கின்றது, எனவே என்னுடைய வாழ்க்கை எவ்வாறோ சென்று விட்டது, என்னையும் இறைவன் மன்னிப்பானா, எனக்கும் சுவனம் கிடைக்குமா என்ற ஒரு யோசனையும் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. இவ்வாறான சம்பவங்களை சொல்லுவது எதற்காக? எங்களுடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மறுமையினுடைய அச்சம் எங்களுக்கு வர வேண்டுமே தவிர அதனை நினைத்து நாங்கள் துவண்டு விடக்கூடாது, சோர்வு வந்து விடக்கூடாது. என்னது ஒரு உலகம், என்ன ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்துக்காக நான் வாழ வேண்டும் என்ற ஒரு சோர்வு எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. மாற்றமாக அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் குர்ஆனிலே? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நிராசையாக வேண்டாம். என்ன பாவங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். எனவே குஃப்ரிலும் ஷிர்கிலும் நாங்கள் நுழைந்து விடாமல், அதனுடைய அடுத்து கூட சென்று விடாமல் பாதுகாப்பாக இருந்து, என்னதான் பாவங்களை நாங்கள் செய்துவிட்டாலும் ஈமான் ஒழுங்காக இருந்து மரணிக்கின்ற போது அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். தண்டனைகள் இருந்தாலும் மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய மிக விசாலமானது. எனவே எங்களை தண்டிக்காமல் மன்னிக்கக்கூடிய அளவு அன்பும் இரக்கமும் கொண்டவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். மன்னிப்பு கேட்க நாங்கள் தயாராக இருக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோமா? ஒவ்வொரு அதிகாலையிலும் சுபஹுடைய நேரத்துக்கு முன்னால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன்.
பிழை பொறுக்க தேடுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோமா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். அதனை போன்று குல்கல் இன்சான் பைனல் ஹத வன் நிஸ்யான், இந்த மனிதன் படைக்கப்பட்டிருப்பது மறதிக்கும் தவறுக்கும் இடையிலே தான். மனிதனால் பாவங்கள் தவறுகள் இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு ஹதீஸிலே எந்த அளவுக்கு வருகின்றது என்று சொன்னால், இந்த சமூகம் பாவமே செய்யாமல் இபாதத்துக்களில் மாத்திரம் மூழ்கி கிடப்பார்கள் என்று சொன்னால், இவர்களை அழித்துவிட்டு பிறிதொரு சமூகத்தை கொண்டு வருவேன். அவர்கள் பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அவர்களை நான் மன்னிப்பேன், அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த உலகம் எங்களை பாவத்திற்குள்ளே இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். ஆனாலும் உள்ளத்தை கட்டுப்படுத்தி எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி அந்த மறுமையினுடைய வெற்றிக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மன்னிக்க தயாராக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்னிப்பு அதிகமாக கேட்க வேண்டும். எங்களுடைய தொழுகை இபாதத்துக்கள் இன்னொரு எல்லா விடயங்களிலும் நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். அதனை போன்று கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் உங்களை நரகத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆர்டர், எச்சரிக்கை. செய்யுங்க என்று சிலேடைய அல்லாஹ் சொல்லிவிட்டு விடவில்லை, ஆர்டர் போடுகின்றான். அம்ர், ஏவல், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது. எனவே நாங்கள் தொழுகின்றோம், எங்களை நாங்கள் ஷிர்கிலே குஃப்ரிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய மனைவி எவ்வாறு இருக்கின்றார், குழந்தைகள் எவ்வாறு இருக்கின்றார்கள், பெற்றோர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், எங்களுடைய பொறுப்பில் இருப்பவர்களுடைய வாழ்க்கை என்ன, இவற்றையும் மிக கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செல்லக்கூடிய இந்த வாழ்க்கை, தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எல்லோருக்கும் மரணம் இருக்கின்றது. ஆரம்பத்திலே ஞாபகமூட்டிய அதே குர்ஆன் வசனம், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும், இந்த உலகத்திலே வந்த ஒவ்வொரு உயிரும் மரணித்தே ஆக வேண்டும், மரணத்தை அடைந்தே தீர வேண்டும். அதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமோ எந்த ஒரு சான்ஸோ கிடையாது அதிலிருந்து தப்புவதற்கு. எனவே மரணத்தை அடையக்கூடிய நாங்கள் முதல் அறையாக எங்களுடைய மண்ணறையை சந்திக்க வேண்டும். மண்ணறை இன்பகரமாக அமைகின்ற போது அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எங்களுக்கு நீடுலி கால வாழ்க்கையும் சுவனத்தினுடைய சந்தோஷங்களும் சுவண்டிகளும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். எப்போது இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் வீணாக ஆக்கிக் கொண்டு ஏதோ மனம் போன போக்கிலே வாழ்ந்து மரணிக்கின்ற போது எங்களுடைய மண்ணறை மோசமாக அமைந்து அதற்கு பின்னால் உள்ள அந்த நீடூழி கால வாழ்க்கையும் முடிவற்ற வாழ்க்கையும் மோசமானதாக மாறிவிடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எவ்வாறு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த மன்னரை அவ்வாறு ஒரு கொடியதாக அமைந்து பின்னர் இடம் கொடுத்தது என்று நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த நேரத்திலே எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்த வேண்டும், எந்த அளவு நாங்கள் ஈமானுடன் இஸ்லாத்துடன் எங்களுடைய இபாதத்துக்களில் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களிடத்திலே கேள்வியை கேட்டு, மரணம் எப்போதும் எந்த நிலைமையிலும் ஏற்படலாம், இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவு அமைய வேண்டும், களிமாவுடன் எங்களுடைய உயிர் பிரிய வேண்டும், மன்னரை இன்பகரமாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் உங்களை ஞாபகமூட்டி இந்த இடத்திலே பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய இறுதி மூச்சியையும் நல்ல அழகான முறையிலே உயர்தரமான களிமாவுடன் பிரிய செய்து உயர்தரமான சுவனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்கள் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.